நான் வந்து என் பிள்ளைக்கு விஷத்தை தான் கொடுக்குறேன்னு தெரியுது, இந்த தண்ணி விஷமாயிட்டு விஷத்தை தான் நான் கொடுக்குறேன், ஆனாலும் என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிறதுக்கு என்கிட்ட வழி இல்லை, அதனால் நான் இந்த தண்ணியே கொடுக்குறேன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போ இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஓஎன்ஜிசியால் பதில் சொல்ல முடியல. அவர் என்ன சொன்னார், 100 கேள்வி வச்சுருக்கிறாரு பேராசிரியர், அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் வேலையை தொடருங்க, இல்லாட்டினா வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு எல்லாரும் வெளில போனாங்க. அந்த 15 அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கிணறுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அன்றைக்கி 50 கிணறுகளை நிப்பாட்டிருக்கோங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட அந்த திட்டமே இல்லாமல் போச்சு. ஓஎன்ஜிசி சைட்டுக்கு வெளியில் ஊரே திரண்டு நின்னோம். அவனை வெளியில் விடாமல், அவன் உள்ள இருக்கிறவனை அப்படியே அரெஸ்ட் பண்ண மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு வெளில வர முடியல, தண்ணி குடிக்க எடுக்க வர முடியல, எதுவும் செய்ய முடியல. இரவு போராட்டம் முழுமையாக நாங்கள் நடத்தி அன்றைக்கி 7 கிணறை ஒரே நாளில் நிறுத்தினோம். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இவங்க சொல்கிறது பூவுலகின் நண்பர்கள் அதுதான் சொல்லுவாங்க. இன்று வந்து உலகமே அஞ்சிட்டு இருக்கிறது அதுதான், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம். இப்போ சுற்றுச்சூழல் வளிமண்டலத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மீத்தேன் போன்ற பசுங்குடில் வாயுக்கள் மூலம் வெளிப்படுது. புவி வந்து வெப்பமயமாகுது. பூமி வெப்பமயமானதுன்னா பனிக்கட்டி உருகுது. பனிக்கட்டி உருகுனா கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தால் கடலோர கிராமங்கள், நகரங்கள், ஊர்கள் எல்லாமே அழியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்தோனேஷியாவில் ஜகார்த்தான்னு நகரம் இருக்குது, தலைநகரம், அதை மாற்றுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா அது கடலில் அழிய போகிறதா சொல்கிறாங்க. கடந்த 150 ஆண்டில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் கூடிட்டு, இந்த நூற்றாண்டில் வந்து 3.5 டிகிரி செல்சியஸ் கூடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2 டிகிரி செல்சியஸ் கூடினாலே உலகம் தாங்காது, அழிஞ்சு போயிடும். அப்போ இப்போதைக்கு உலகத்தின் முன் நிற்கிற இலக்கு என்னன்னு சொன்னால் 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளேயே அதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 1.5 மடங்கு வேகமாக உயர்ந்துட்டு வருது கடல் மட்டம். 30 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான தீவு அழியறதா இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டையும் அபாயம் தாக்குது. என்னென்னா நமக்கு வந்து ஒரு 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. நமக்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 14 கடலோர மாவட்டங்கள் நமக்கு இருக்குது. இந்த கடல் மட்டம் உயர்ந்தால் இந்த ஊரெல்லாம் தப்புமா என்று தான் நம்ம பார்க்கணும். இப்போ அதில் நாங்கள் முதன்மையாக இருக்கிறது மயிலாடுதுறை தான் எங்களுக்கு முதல் இடத்துல இருக்கிறோம். நாங்கள் காவிரி படுகையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்புங்கிறதே நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். 2013 நம்மாழ்வார் ஐயா வந்து மீத்தேன் திட்டம் பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க இறந்து போகிறாங்க. பேராசிரியர் ஜெயராமனும் அவர்களும் ஐயா நம்மாழ்வார் அவர்களும் மேடையில் ஒன்றா கூட்டம்லாம் போட்டு பேசுகிறாங்க. 2013 டிசம்பர் 18ஆம் தேதி மயிலாடுதுறை வந்தாங்க ஐயா. மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம். மறுநாள் 19ஆம் தேதி கோடங்குடின்னு ஒரு கிராமத்தில் எல்லா விவசாயிகளையும் சேர்த்து வச்சு நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை வேளாண் பற்றி பேசுகிறதுக்காக அழைச்சிருந்தாங்க. அதில் பேராசிரியர் மீத்தேனோட அபாயம் குறித்து பேசுகிறாங்க அந்த கூட்டத்தில். அப்போ வந்து ஐயா சொன்னாங்க, பேராசிரியர் ஜெயராமன் நிறைய உதாரணங்கள் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நான் வந்து மீத்தேன் பற்றிலாம் பேசுகிறதா இல்லை, இயற்கை வேளாண் மட்டும் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இயற்கை வேளாண் பற்றி பேசுனாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு 19ஆம் தேதி என்ன சொன்னாங்க, ஜனவரி 9 நான் ஊருக்கு வரேன், நீங்கள் வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஐயா போனாங்க. போனவங்க டிசம்பர் 30ஆம் தேதி இறந்துட்டாங்க. இறந்தோன்னே 2013 டிசம்பர் 30 அவங்க இறந்தோன்னே மறுநாள் பாரத் கல்லூரியில் அவங்க உடம்ப வச்சுருக்கிறப்ப பேராசிரியர் ஜெயராமன் அவங்க வந்து அப்படியே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் அப்படியே உட்கார வச்சு ஐயா வந்து மீத்தேன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றியும், அது அபாயம் பற்றியும், அது ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் பற்றியும், இந்த ஓஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் செய்ய இருக்கிற அட்டூழியங்கள் பற்றியும், அதனால் எப்படி நிலம் கெடுன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சு எல்லாரையும் பேசுனாங்க. அப்போ நம்மாழ்வார் ஐயாவோட உடல் அங்கே இருக்குது. நாங்கள் வந்து 2013 டிசம்பர் 30 ஜனவரியில் வந்து நாங்கள் உடனே ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம், மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்புன்னு. இது வந்து டிசம்பர்லேயே நாங்கள் முடிவு பண்ணினோம், இருந்தாலும் அதை தீவிரமாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அதை தொடர்ந்து மாநாடு, பரப்புரை பயணங்கள்னு சொல்லி போட்டோம்னா நாங்கள் வந்து 11 நாட்கள் போடுவோம் ஒரு பரப்புரை பயணங்கிறது. இப்போ திருவாரூர் மாவட்டம்னு சொன்னால் அதுக்கு 11 நாள் தொடர்ந்து போவோம். ஒரு மாவட்டத்துக்குமே அப்படி போவோம். நாங்கள் அந்தமாரி 4 முறை போட்டிருக்கிறோம். போகாத இடமே கிடையாது. எல்லா கிராமங்கள்,
எல்லா இடத்துக்கும் நாங்கள் எல்லா ஊருக்கும் போனோம். பரவலாக எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. நாங்கள் எதுக்காக இதை போனோம், என்ன அபாயம், ஃபஸ்ட்டு பெண்களுக்கு அங்கே என்ன நடந்ததுனால நாங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, படுகையில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 2014 ஒரு ரேண்டமாக ஒரு சென்சஸ் எடுத்தோம். அப்போ கல்லுக்குடி அடியக்கமங்கலம் பகுதியிலலாம் வந்து 100 பேர் இறந்தாங்கன்னா 16 பேர் புற்றுநோயால் இறந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கதிராமங்கலத்தில் 10 பேர் இறந்தாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க தவிர மீதி அத்தனை பேருமே புற்றுநோயால் இறக்குறாங்க. முந்தா நாள் கூட கணேசன் ஒருத்தர் இறந்தார், புற்றுநோயால் இருந்தார். அவருக்கு கிட்னி, வயிற்றில் புற்றுநோய், எல்லாருமே புற்றுநோயில் இறக்குறாங்க. இப்படி இருந்துச்சு. இப்போ கதிராமங்கலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 எண்ணெய் கிணறு இருக்குது. அங்கே ஒரு 27 பிள்ளைங்க மனவளர்ச்சி குன்றியதாக இருக்குது. 3 எண்ணெய் கிணறு இருக்குது. அதை சுற்றி திருப்பனந்தாள் ஒன்றியம் இருக்குது. அதில் கதிராமங்கலம் வந்து திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் இருக்குது. அதில் 11 எண்ணெய் கிணறு இருக்குது. அங்கே 100க்கு மேலே உள்ள குழந்தைங்க மனவளர்ச்சி குன்றியதாக இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற குழந்தைங்களும் மாறி போயிருக்கிறாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க பேசும்போது, பெண்கள் வந்து ஏன் போராடுறாங்கன்னு. அதில் ஒரு பெண் வந்து குழந்தைக்கு தசை சிதைவு நோய், அந்த குழந்தைக்கு அதை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க ஊர் தண்ணி கெட்டு போயிடுச்சு சுத்தமாக. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, நான் வந்து என் பிள்ளைக்கு விஷத்தை தான் கொடுக்குறேன்னு தெரியுது, இந்த தண்ணி விஷமாயிட்டு விஷத்தை தான் நான் கொடுக்குறேன், ஆனாலும் என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிறதுக்கு என்கிட்ட வழி இல்லை, அதனால் நான் இந்த தண்ணியே கொடுக்குறேன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க. உடம்புல வந்து வாயிலேருந்து ஆரம்பிக்கிற கேன்சர் தொண்டை, உடலில் உள்ள அத்தனை உறுப்புகள்லேயும் வருது. பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எல்லாம் பயங்கர சீரியஸாக இருக்கிறாங்க. திருவாரூரில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு எப்படி இருக்குன்னா, கல்லுக்குடி அடியக்கமங்கலம் புற்றுநோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளைக்குடின்னு ஒரு இடம் இருக்குது, கேஸ் கேதரிங் ஸ்டேஷன் இருக்குது வெள்ளைக்குடியில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள நுழையிறோம்னாலே ஒரு புதுசாக ஒரு சூடாக நமக்கு அப்படியே காற்றை அப்படியே அவிக்கும். நம்மளை ஒரு நெல்லை போட்டு வெவிச்சா இப்படி வேகிற மாதிரி இருக்கும், அது மாதிரி நம்மளை போட்டு அவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடமே. அங்கே ஒரு 27 குடும்பம் இருக்குது. அந்த ஊரில் வந்து 50 வயசுக்கு மேலே யாருமே உயிரோடு இருக்கிறது இல்லை, எல்லாருமே இறந்து போகிறாங்க. 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அந்த வெள்ளைக்குடியில். அந்த வெள்ளைக்குடியில் வந்து அந்த கேஸ் கேதரிங் ஸ்டேஷனில் 3 பக்கம் அடைச்சிடுவாங்க, ஒரு பக்கம் மட்டும்தான் வழி. பார்த்திங்கன்னா அந்த நைட்டு வந்து கேஸை திறந்து விட்ருவாங்க, அவங்களுக்கெல்லாம் மூச்சு முட்டுதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பற்றிக்கிட்டு எரியும். ஓடணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு வழி பாதையில் தான் அவங்க ஓடி ஆகணும், அந்தமாரி ஒரு துயரில் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று உச்சிமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. இது நான் இப்போ சொல்கிறது பாதிப்புகளை சொல்லிகிட்ருக்கேன். உச்சிமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும், ஆனந்தராஜ் சேதுபதின்னு சொல்லிட்டு 2 பேரும், அவன் வீட்டு கொல்லைக்கு தான் அவன் டாய்லெட் போகிறதுக்காக போனான். ஒரு இடத்துலேருந்து கெயில் குழா போகுதுல, அதுலேருந்து திடீர்னு கேஸ் வெடித்து டாய்லெட் போயிட்டு இருந்தவன் பற்றிக்கிட்டானுங்க பசங்க. ஆனந்தராஜ் அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டான். சேதுபதி என்ன பண்ணான், அப்படியே எரிஞ்சிகிட்டு இருந்த நிலையில் ஓடி போய் குளத்துக்குள்ள குதிச்சுட்டு சரி தப்பிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு நிமிந்தா குளம் எரிஞ்சிட்டு இருந்தது. குளம் எரிஞ்சிட்டுனா அவனுக்கு பார்த்தீங்கன்னா காதுக்கு எந்த உறுப்புமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்படியே கண்ணங்கரியாக இருப்பான், கண்ணு மட்டும் இப்படி இருக்கும், உதடு இருக்கும், உடம்புலாம் சுருங்கி கண்ணங்கரேர்னு இருப்பான். அந்த பையனை கூப்பிட்டு பேராசிரியர் ஜெயராமன் அவங்க வந்து மேடை ஏற்றுனாங்க. மேடை ஏற்றி இந்தமாரி ஒரு நிலைமை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்தால் தான் நீங்கள் தடுப்பீங்களா? அதாவது நம்மளோட விழிப்புணர்வுங்கிறது பேராசிரியர் ஜெயராமன் அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் கிடைத்த வெற்றி அது. அவங்க வந்து அந்த பையனை சான்றாக நிற்க வச்சு இந்த மாதிரி பையன் உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு மனம் பதைக்கும். அது அப்புறம் ஓஎன்ஜிசிக்காரங்க என்ன பண்ணாங்கனாக்கா அந்த பையனை கூடவே வச்சுக்கிட்டாங்க. அவர் கூப்பிட்டா நீ போகக்கூடாது, மாதம் உனக்கு நான் இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூடவே வச்சுக்கிட்டாங்க, வெளிலே விடாமல். அடியாமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. அடியாமங்கலம்னா மயிலாடுதுறையில் இருக்குது. அங்கே ஒரு நாள் கேஸ் கசிஞ்சிட்டு, ஆசாத்துன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு 1000 பிள்ளைங்க படிக்கிற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் கசிஞ்சோன்னே எங்களுக்கு தொலைபேசியில் அழைச்சாங்க, ஐயா இங்கே கேஸ் கசியுதுங்க ஐயா, பிள்ளைங்கள்லாம் மயக்கம் போட்டு விழுது, ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து நாங்கள் ஓடினோம். ஒன்றா அங்கே ஒரு 5-6 பிள்ளைங்க மயக்கம் போட்டோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அது இஸ்லாமிய பள்ளிங்கிறதுனால அவங்கள்ட்ட 20 பேருந்து இருந்தது. அப்படியே 1000 பிள்ளைங்களும் ஏற்றி வெளியில் அனுப்பிட்டாங்க உடனடியாக. தாசில்தார் அம்மா வந்தாங்க, அந்த கேஸ் கசிஞ்சு அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோங்க. அப்போ வந்து நாங்கள் உடனே என்ன பண்ணோம், ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசலில் வந்து நாங்கள் போராட்டம் நடத்தினோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போராட்டம் முடிச்சுட்டு வந்த பிறகு 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா
சார் சொன்ன மாதிரி இந்த பெரிய நீண்ட வாகனங்கள் 11 வாகனம் எல்லாம் நாகாலாந்து அகமதாபாத்லேருந்து 15 வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அந்த சைட்டில், குறிப்பிட்ட அடியாமங்கலம் அந்த சைட்டில், ஓஎன்ஜிசி சைட்டில். எல்லா மக்கள்கிட்ட திரட்டி சவுண்டு கொடுத்தனே மக்கள் ரோட்டுக்கு வந்தோன்னே இது போல் அடியாமங்கலம் உங்கள் சைட்டை அந்த ஊரில் தான் இருக்கும், ஆனால் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி நடக்க போகுது, நடந்தால் இப்படி பற்றிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லி அவங்கள வரவழைச்சி நாங்கள் ஒரு நாள் பூரா சாலை மறியல் பண்ணணும். அந்த ரோட்டில் அந்த அடியாமங்கலம் சைட் இருக்கிற இடத்துல ஒரு நாள் பூரா சாலை மறியல் பண்ணி அன்னைக்கு பூரா இருந்து 5:30 மணிக்கு அவங்களை அவ்வளோ வாகனத்தையும் நாங்கள் வெளியேற்றிட்டு தான் மறுவேலை பார்த்தோம். நாங்கள் இப்போ அங்கே உள்ள பெண்கள் பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறதே, பெண்களை தான் ஒருங்கிணைக்கிறதே. நீங்கள் எங்களோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள், குழந்தையப்போ ஒருத்தவங்க சதை திசைவு நோய் இருக்கே, அவங்க தூக்கி சுமக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அந்த இது வலி, அவங்க கஷ்டங்கள்ங்கிறது. எப்போதுமே பெண்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு உண்டு. அப்போ அதனால இயல்பாகவே அவங்களுக்கு அந்த போராட்ட குணங்கிறது வந்துடுது அவங்களுக்கு. அதுபோல் கிடாரங்குண்டான் போராட்டம், கிடாரங்குண்டானில் திருவாரூரில் உள்ளவங்களுக்கு தெரியும், திருவிக கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும் கல்லூரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஹாஸ்டல் இருக்கும். ஹாஸ்டல்லேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணான் ஒரு நாள் இவங்களுக்கு, ஐயா கேஸ் கசியுதுங்க ஐயா, சாப்பிட முடியல, கொமட்டுது, வாமிட் எடுக்கணும், நாங்களாம் சாப்பிடவே முடியலங்கய்யா, ஜன்னலை சாத்திட்டு உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ஓடணும். இது என்னைக்கு சொன்னான்னா 25/1/2015 அன்றைக்கி சொன்னான். போய் பார்த்தா ஒரே நாத்தமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்லூரியில் உள்ள பசங்களும் போயிடுவாங்க, அந்த 2 ஹாஸ்டல் பசங்களும் போயிடுவாங்க மொத்தமும். நாங்கள் உடனே என்ன பண்ணோம், 15 நாள் அந்த ஊரில் 15 நாள் நாங்கள் ஒரு பரப்புரை பயணம் பண்ணி அந்த இஸ்லாமிய முஸ்லீம் பெண்கள் உள்ள ஏரியா, அது முஸ்லீம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதவு இடுக்கலை நின்றுட்டு கேட்டாங்க, ஆஹா இது என்ன இவங்கெல்லாம் வருவாங்களா, நம்ம இப்படி 15 நாள் இந்த இடத்துல நின்று நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோமே, இது சக்ஸஸ் ஆகுமான்னு நினச்சா February 9 நாங்கள் போராட்டம் அறிவித்தோம், சாலை மறியல். 11 இஸ்லாமிய பெண்கள் ரோட்டுக்கு வந்திருந்தாங்க. 1.5 வயசு குழந்தையோட அவங்க அரெஸ்ட் ஆனாங்க சாலை மறியலில். அதாவது பெண்கள் நம்ம நினைக்கிறோம் அவங்க எந்த எவ்வளவு ரிஜிடாக அவங்களோட மதம் இருந்தாலுமே வெளியில் வரக்கூடாதுன்னு இருந்தாலுமே அவங்க வெளியில் வர்றாங்க தேவை கருதி போராட்டத்தில். அவங்க எங்களோட அரெஸ்ட் ஆகி இருந்தாங்க. ஒரு 500 பேர் 600 பேர் அரெஸ்ட் ஆனோம் அந்த போராட்டத்தில். நாங்கள் ஒரு போராட்டமுமே எங்களுக்கு அது போல் கீழப்படுகை போராட்டம் 7 நாள் வேலை செய்கிறதுக்காக வந்தோம், வண்டியெலாம் எடுத்துகிட்டு போராட்டம், கைது பண்ணாங்க, வழக்கு, மறுநாளே வெளியேற்றணும். ஆனால் நாங்கள் எந்த இடத்துல போராடினாலும் அந்த இடத்துலேருந்து ஓஎன்ஜிசி சைட்லேருந்து அவங்கள ஓஎன்ஜிசியை கிளப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். நாங்கள் இதுதான் எங்களோட வெற்றிக்கு காரணமே. எந்த அரசாக இருந்தாலுமே சரி, ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பையும் அவங்க ஜெயலலிதா அம்மையார் ஒரு நாள் அதிமுகலேருந்து ஒரு நபர் வந்தாங்க வீட்டுக்கு, வந்துட்டு அமைச்சர் ஜெயபால் பேசுகிறாங்க அப்படின்னோடனே அமைச்சர் ஜெயபால் கனெக்ட் பண்ணோடனே அம்மா கேட்குறாங்க அந்த இதை பற்றி, மீத்தேன் அந்த ப்ராஜெக்டு, அந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அதெல்லாம் பற்றி 1 மணி நேரம் பேசுனாங்க. உடனே அந்த அம்மா ஒரு வல்லுநர் குழு போட்டாங்க. 2015 நிலக்கரி படுகை மீத்தேனுக்கு இங்கே வேலையே கிடையாது, தமிழ்நாடு அரசு ஒத்துக்காதுன்னு சொல்லி சட்டமே போட்டாங்க. அந்த நிலக்கரி படுகை மீத்தேன்னா என்னென்னா, ஸ்டாலின் அவங்க முன்னாடி முதல்வராக இருந்தப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போட்டார் மீத்தேனுக்கு, அதை தான் அது காலியானுச்சு. அது எப்படி காலியானதுன்னா, அந்த 4 வருஷமும் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனை நாங்கள் வேலையே செய்ய விடலை. 4 வருஷமும் வேலை செய்யாததுனால அது காலாவதி ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுத்த அந்த பீரியட் காலாவதி ஆயிடுச்சு. இன்னொன்று திருவிடைமருதூர் பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா நரசிங்கம்பேட்டையில் முத ஐயா நம்மாழ்வார் அந்த நரசிங்கம்பேட்டை கல்லை தான் அப்படி அசைச்சாங்க. அந்த இதுக்கான சைட்டுக்கு தான் திருவிடைமருதூர் பேச்சுவார்த்தை. அதில் பேராசிரியர் ஜெயராமன் அவங்க எல்லோரும் போயிருந்தப்ப ஓஎன்ஜிசி அதிகாரிகளும் வந்திருந்தாங்க ஃபைலோட, இவங்களும் ஃபைலோட போனாங்க. பார்த்தா கோவிந்தராவ்னு சொல்லிட்டு இப்போ கலெக்டராக இருந்தாங்க, தஞ்சாவூர் கலெக்டர். அப்போ அவங்க துணை ஆட்சியராக இருந்தாங்க. அப்போ இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஓஎன்ஜிசியால் பதில் சொல்ல முடியல. அவர் என்ன சொன்னார், 100 கேள்வி வச்சுருக்கிறாரு பேராசிரியர், அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் வேலையை தொடருங்க, இல்லாட்டினா வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு எல்லாரும் வெளில போனாங்க. அந்த 15 அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கிணறுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அன்றைக்கி 50 கிணறுகளை நிப்பாட்டிருக்கோங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட
அந்த திட்டமே இல்லாமல் போச்சு. அதுக்கு தான் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லியிருந்தாங்க, நிலக்கரி படுகை மீத்தேன் இங்கே கிடையாதுன்னு சொன்னது அந்த இதுக்கு தான். அப்போ ஒன்று நம்ம போனோன்னா பேராசிரியர் ஜெயராமன்ட்ட என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா சரியாக அதுக்குண்டான பேப்பர்ஸோடு போவாங்க. அந்த ஒரு சைட்டு அது என்ன காலகட்டம் அவங்க வாங்கியிருக்கான பர்மிஷன் என்னன்ட்டு அதை கொண்டே மக்கள்கிட்ட கொண்டே சொல்லும்போது அதில் உள்ள பிரச்சனைகள், இவ்வளோ ஆழத்துக்கு போகிறான், இவ்வளோ கெமிக்கல் ஊற்றுறான், அது வெளியில் கொண்டு வந்து வெளியில் எடுக்கும்போது தண்ணீரோட அது எல்லாம் கெமிக்கல் வருது, அந்த தனிமங்கள்லாம் புற்றுநோய் உண்டாக்கும்னு சொல்லி இவங்க பேசும்போதும் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு தான் ஒரு ஊர்லேயுமே போராட்டங்கள் வெடிச்சுது. எல்லாமே பெண்கள் தான். இப்போ நான் சொல்கிறது வந்து முக்கால்வாசி பெண்கள் இருப்பாங்க, கால்வாசி தான் ஆண்கள் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஆண்கள் பூரா வேலைக்கு போயிடுறவங்களா இருக்கும். எல்லா போராட்டங்களும் பகலில் நடந்தது. ஆனால் பெருந்தரக்குடி ஊராட்சிங்கிறது அந்த போராட்டம் வந்து எப்படி நடந்ததுன்னா இரவு முற்றுகை செஞ்சோம். இரவு முற்றுகைனா ஓஎன்ஜிசி சைட்டுக்கு வெளியில் ஊரே திரண்டு நின்னோம். அவனை வெளியில் விடாமல் நம்ம வெளியில் நின்றுட்டு அவனை அவன் உள்ள இருக்கிறவனை அப்படியே அரெஸ்ட் பண்ண மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு வெளில வர முடியல, தண்ணி எடுக்க வர முடியல, எதுவும் செய்ய முடியல. இரவு போராட்டம் முழுமையாக நாங்கள் நடத்தி அன்றைக்கி 7 கிணறு ஒரே நாளில் நிறுத்தினோம். 7 கிணறு. இதெல்லாம் வந்து நம்ம கதிராமங்கலம் வந்து பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆனதுனால இதெல்லாம் செஞ்சதெல்லாம் வெளியே தெரியாமல் போயிடுச்சு. 7 கிணறு ஒரே நாளில் பெருந்தரக்குடி அந்த பகுதியில் நிறுத்தினோம். நாங்கள் கடம்பங்குடின்னு ஒரு ஊர், அங்கே அந்த மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டு போனேன்னு அம்மா சொன்னாங்கள்ல, ஒரு பாட்டி 85 வயசு பாட்டி வண்டி நிறுத்திட்டாங்க. நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருந்தோம், வந்தாக்கா நீங்கள் வந்து துணிச்சலாம் நிப்பாட்டலாம், அவன் பயப்படுவான் நம்மள்கிட்ட, அவன் வந்து அவன்கிட்ட நம்ம பயப்படுற மாதிரி இருக்கணும், நீங்கள் ஒரு ஆள் நின்றுங்க எதிர்த்துன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு போய் மதியம் சாப்பிட்றதுக்கு அங்கே திருவாரூரில் கையை வைக்கிறோம் சாப்பாட்டில். ஐயா வாங்க ஐயா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வந்தோடனே உடனே சாப்பிடக்கூட இல்லை, நாங்கள் திரும்பி ஓடி வந்தோம். பார்த்தா ஒரு பாட்டி நிப்பாட்டி இருந்தாங்க. அதை வந்துட்டாண்டி அப்படின்னு சொன்னோன்னே உடனே மக்கள் குழுமிட்டாங்க. அவன் அந்த சத்தத்தில் அந்த வண்டியை வந்து எப்படி திருப்பதுன்னு தெரியாமல் வேலியை முட்டி மதிலை முட்டி அப்படி நிப்பாட்டான். அவன் பயந்து போயிட்டான். இனிமேலுக்கு நான் வரலன்னு சொன்னார் அந்த டிரைவர் அதிகாரிகள்கிட்ட, ஓஎன்ஜிசிட்ட, நான் இனிமேல் இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி. அந்த நஷ்டஈடை ஓஎன்ஜிசிட்டேன்னு வாங்கி முதல்ல நம்ம ஊரில் சுரண்டி எடுத்த ஓஎன்ஜிசிட்டேன்னு ஒரு நஷ்டஈடை வாங்கி அன்றைக்கி கொடுத்தது அந்த மக்களுக்கு, அந்த மதில் உடஞ்சதுக்கு. அதாவது அந்த கூட்டம் வந்து அவனை வந்து என்ன செய்கிறது, இப்படி பண்ணுறாங்களே இந்த கிராமங்களில் அப்படின்னு சொல்லிட்டு. கதிராமங்கலம் போராட்டம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், 4 போராட்டம் நடந்தது, 3 முறை ஜெயில் போனாங்க இவங்க. 4 போராட்டம்னா சரியான போராட்டம். மே 19ஆம் தேதி ஒரு சைட்டுக்கு கடத்தரில் இருக்குது, கதிராமங்கலம் கடத்தரில் உள்ள ஓஎன்ஜிசி சைட்டு. முதல் நாள் அந்த மே 19 வந்தப்போ ஒட்டுமொத்த மக்களும் கடத்தருக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல, ரோடு பிளாக் ஆகுது, போலீஸ் தடியடி நடத்தும் போல் ஒரு சூழ்நிலை வருது. 200 போலீஸ் குவிச்சிருந்தாங்க அன்னைக்கு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் பின்வாங்கினாங்க. ஐயனார் திடல்னு ஒன்று இருக்குது, இவங்களுக்கெல்லாம் தெரியும், எப்போதும் அங்கே தான் நடக்கும் கதிராமங்கலம் போராட்டம். அது என்ன காத்திருப்பு போராட்டம்லாம். அப்போ அந்த ஐயனார் திடலுக்கு அப்படியே மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கொண்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சாச்சு ஒட்டுமொத்த பேரும். அப்புறம் கொஞ்சமாக கூட்டம் கூடினோன்னே 200 போலீஸ் தான் கொண்டு வந்தாங்கன்னொன்னே அவங்களால கட்டுப்படுத்த முடியல. உடனே வந்த ஓஎன்ஜிசி வாகனத்தை வெற்றிகரமாக திருப்பி அனுப்பிட்டாங்க. போயிடுச்சு வாகனம், பயந்து மக்கள் கூடணுன்னு. திரும்பி என்ன பண்ணால் மறுபடியும் ஜூன் 2ஆம் தேதி மறுபடியும் வந்தான் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தப்போ. இந்த முறை என்ன பண்ண போலீஸு, போன முறை 200 போலீஸ் தான் வந்தோன்னே இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா 3 மாவட்டத்துலேருந்து எஸ்பி, 3 மாவட்டத்துலேருந்து டிஎஸ்பி, 700 போலீஸை கொண்டு வந்துட்டாங்க இந்த தடவை. எப்படியும் வேலை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த தடவை வந்து பயங்கர மக்கள் கூடினாலும் கூட போலீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தோன்னே என்னாச்சுன்னா இவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் இதுக்கு எதுக்கு வராங்கிறீங்க, ஒரு 4 நாள் வேலைக்காக வரான். 4 நாள் வேலைக்கே அவனால் செய்ய விட மாட்டோம் நாங்கள். அங்கே ஓஎன்ஜிசி வாகனம்னு வந்துட்டாலே விரட்டி அடிப்போம். அப்படி தான் சொல்லி வச்சுருந்தோம். மக்கள் உடனே விரட்டுவாங்க வாகனம்னு வந்துட்டாலே. 7 நாள் வேலைக்காக வந்தவன் ஒரு 3 நாளில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவங்களெல்லாம் வெளில விட்டுட்டாங்க. அடுத்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி, இது ஒரே மாதத்தில் நடக்குது பாருங்கள். மேலே 1, ஜூனில் 2 போராட்டம். கதிராமங்கலம் போராட்டம். ஸ்ரீராம்ங்கிறவரோட கொள்ளையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுது. எண்ணெய் கசிவுனா அது பாட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு.
மக்கள் வந்து ஐயா வாங்க ஐயா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே நாங்கள் இங்கேருந்து போகிறோம் கதிராமங்கலத்துக்கு. போனாக்கா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து மக்கள் திரண்டு ஒட்டுமொத்தமாக 8000 பேர் 10,000 பேர் போல் குழுமி நிற்கிறாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க மக்கள், போலீஸ் பேச்சை கேட்க மாட்டோம், ஆட்சியர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு வர்றதுக்காக பார்க்குறாங்க. கலெக்டர் வந்து கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த முறை என்ன பண்ணு, போலீஸ் வந்து 1000 போலீஸ் இறக்கியிருந்தாங்க. 5 மாவட்டத்துலேருந்து எஸ்பி, 5 மாவட்டத்துலேருந்து டிஎஸ்பி வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வீடு போலீஸ் நின்றுச்சு இந்த முறை, இந்த 3வது போராட்டத்தில். அந்த ஜூன் 30ஆம் தேதி இவங்களை ஒரு 10 பேரோட கைது பண்ணி இவங்களை திருச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. மீதி உள்ள மக்களை அடைச்சிருக்காங்க பாருங்கள். திருமண மண்டபம், நீங்கள் கதிராமங்கலத்துலேருந்து கும்பகோணம் வரைக்கும் உள்ள அத்தனை கல்யாண மண்டபத்துலேயும் அடைச்சாங்க மக்களை கொண்டு போய். கொஞ்சம் கூட அசரலை. ஆனால் அவங்க பெண்கள் தான், எல்லாருமே பெண்கள் தான் கதிராமங்கலம் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் கூட அசரலை. மறுநாள் வந்து இன்னும் போராட்டம் தீவிரமானுச்சு. இவங்க 10 பேரை விடுங்க, 10 பேரை விடணும், ஓஎன்ஜிசி இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு தீவிரமாக நடத்துனாங்க போராட்டத்தை. பார்த்திங்கன்னா ஒரு கடையும் திறக்கலை, எல்லா கடையும் மூடிட்டாங்க. அவசரமாக மூணுனால பால் கடை, ஐஸ்கிரீம் கடை, பூக்கடை எல்லாமே அழுகி போச்சு. அந்த பொருள்லாம் தடாலடியாக மூடிட்டாங்க. எந்த போலீஸுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாது, சோறு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த கடையும் திறக்கலை. எந்த போலீஸும் தண்ணி குடிக்கணுன்னா கூட அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் அந்தாண்ட போயிட்டு தான் வாங்கிட்டு வர்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. போலீஸ் வந்து கடுப்பாயிட்டாங்க. கெட்ட வார்த்தைலாம் சொல்லி பொம்பளைங்களை, ஏன்னா அவங்க ஒரு அப்படிலாம் திட்டுனாங்க தான் பெண்களை, ஏன்னா அதில் அவமானப்பட்டு போகணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பெண்கள் தீவிரமாக இறங்கி போராட்டம் நடத்தி 1 வருஷம் ஒன்றுச்சு, 2 வருஷம் 2 வருஷத்துக்கு குறைச்ச நாள் தான் 575 நாள் போராடினாங்க பெண்கள். காத்திருப்பு போராட்டம் இது. நம்ம வந்து நான் என்ன நினைப்பேன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு முன்னோட்டம் பார்த்துருக்காங்க கதிராமங்கலத்தைன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அதே போலவே ஸ்டெர்லைட்டில் எப்படி பற்ற வச்சாங்களோ அது மாதிரி இதுலேயும் ஒரு இடத்த பற்ற வச்சுது போலீஸு. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் களைய மாட்டேன்ட்டாங்க மக்கள். 6:30 ஆயிடுச்சு, இருட்ட போகுது. உடனே கல்லை விட்டு அடிச்சுது போலீஸு. மக்கள் கல்லை விட்டு அடித்தாங்க. போலீஸுக்கு மண்டை உடையுது, மக்களுக்கு மண்டை உடையுது. ஒரு அம்மாவோட காலை உடச்சிது, லத்தியாலேயே அடித்தே உடச்சிது போலீஸு. 2 பொம்பளைங்களுக்கு வந்து அபாஷன் ஆனாங்க, 2 பெண்கள். எல்லாரும் தலை தெரித்து ஓடினாங்க. பேராசிரியர் ஒரு வாய்க்காலில் உருண்டு எழுந்திருச்சார். அவர் அடிக்கிற அடியே குறுக்க ஒருத்தர் வந்து வாங்கினார், அவர் நெத்தியில் பட்டுது. எங்களோட வழக்கறிஞருக்கு மண்டை உடஞ்சிது. ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு போர்க்களமாக மாற்றினுச்சு காவல்துறை. அன்னைக்கு மாற்றி எல்லாரையும் ஓட விட்டு, ஆனாலும் மறுபடியும் தீவிரமாகி பெரிய லெவலில் போய் ஒரு பக்கம் பழனிமாறன் ஐயா 27 அமைப்புகளை ஆயிடுச்சு வந்து அந்த கதிராமங்கலத்தில் போராடுறதுக்கு, அது என்ன பக்கபலமாக நிற்கிறதுக்கு உறுதி கொடுத்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு 36 அமைப்புகளுக்கு மேலே சேர்த்து பெரியாரிஸ்ட்டுங்க அவங்க போராட்டம் நடந்தாங்க. ஒரு பெரிய லெவலில் அது ஒரு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு பூரா தெரிகிற அளவுக்கு கதிராமங்கலம் ஆணுச்சு. பெண்கள் பார்த்திங்கனாக்கா எல்லாருமே அந்த கடையை மூடினதை பற்றி யாரும் சிந்திக்கலை. எந்த ஆட்டோ ஓடலை, வாடகைக்கு எடுக்கிற வேனு, யாரும் எந்த வருமானத்தையுமே பார்க்கல. 15 நாள் மூடிட்டாங்க. வெள்ளையன் வணிக தலைவர் வெள்ளையன் வந்து மூடுங்கன்னு சொல்லிட்டாரு சுத்தமாக. அப்படி ஒரு வீரியமாக நடந்துச்சு அந்த கதிராமங்கலம் போராட்டங்கிறது. அந்த நேரத்தில் ஜூலை வந்து இவங்களோட அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் மாமனார் வேறு இறந்துட்டாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணவங்கள விடலை. பார்த்திங்கன்னா 4 நாள் இவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஓஎன்ஜிசி அதிகாரிகள் வழக்கறிஞர்லாம் சொன்னாங்க. நிஷா பானுங்கிற அம்மா வந்து ஒரு 4 நாள் விடுப்பு கொடுத்து இவங்களை அனுப்பி வச்சாங்க இடைக்காலமாக. இது வந்து என்ன, இம்மாம்பெரிய போராட்டம் நடத்தி 45 நாள் இவங்க ஜெயிலில் இருந்து திரும்பி இவங்களை மதுரையில் இவங்க கையெழுத்து போட சொல்கிறதுக்காக 1 மாதம் நாங்கள் மதுரைக்கு போய் இருக்க வேண்டியிருந்தது. இம்மாம்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தாலும் இங்கே மக்கள் என்ன செஞ்சிட்டு இருந்துன்னா, வெளியில் விடாத வரைக்கும் நாங்கள் வந்து இந்த குடும்ப கார்டு வேணாம் தூக்கி எறிஞ்சாங்க, ஆதார் கார்டு வேணாம் தூக்கி எறிஞ்சாங்க. இந்த பெண்கள் எப்போதும் குடும்ப கார்டுனா பத்திரப்படுத்துகிற பெண்கள், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட பத்திரப்படுத்துவங்க துணிஞ்சு தூக்கி எறிஞ்சாங்க, எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு. இந்த ஆடு மாடுலலாம் கழுத்துலலாம் விஏஓ அப்படின்லாம் கட்டி தொங்க விட்டு அவமானப்படுத்துறதுக்காக இப்படி இல்லாமல் செஞ்சாங்க. ஆனால் போலீஸும் கெடுபிடி இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் கூட தளராமல் இருந்தாங்க. 4வது முறையும் நாங்கள் அரெஸ்ட் ஆனோம். நானுமே தலைமறைவாக இருந்தேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பெண்கள் 3 பேரை தேடினாங்க. நான் 3 நாள் தலைமறைவாக இருந்தேன். ஏன்னா நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இவங்களுக்கு இருக்கிறேன். இன்னொரு பெண்மணிக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லை, 3 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. இன்னொரு பெண்மணிக்கு வீட்டுக்காரரே இல்லை. அதனால்
எல்லாருமே சேஃபாக இருக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 நாள் தலைமறைவாக இருந்திருக்கிறோம். எவ்வளோ போராட்டங்கள் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க பங்குக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. ஐயா எடப்பாடி அவர்கள் அவங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. இந்த பேரையே அறிமுகப்படுத்தினதே பேராசிரியர் தான். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம்னு கொண்டு இந்த காவிரி படுகையே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரை அந்த வரியை அறிமுகப்படுத்தினே அவங்க தான். அது மக்கள் மயமாக்கணும். மக்கள் மயமாக்கின பிறகு அரசியல் தேர்தல் கொள்கையெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. மல்லியம், அஞ்சாறு வரத்தலை, திருவேலிக்குடி, அடியக்கமங்கலம், அடியாமங்கலம், கடலங்குடி இந்த மாதிரி ஊர்லெல்லாம் நாங்கள் சாலை மறியல் பண்ணி நிப்பாட்டினோம். எல்லாமே மக்களை வைத்து தான். நாங்கள் அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு குரூப்பாக பெரிய நமக்குன்னு அங்கே ஒரு கூட்டம் நிற்கும்னு போகிறது கிடையாது. நன்னிலத்தில் அது போல் போராட்டம். நான் எல்லா ஊர்லேயும் போராட்டங்கள் நான் நிறைய போராட்டங்கள் விட்டுட்டேன். இப்போ உள்ள முதல்வர்கிட்ட என்ன நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, எங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா, காவிரி படுகையில் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி 4 மாவட்டம், அப்புறம் கடலூர் புதுக்கோட்டையில் 5 வட்டங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க. ஒட்டுமொத்த காவிரி படுகையையும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா காவிரி படுகை தான் உணவு கொடுக்குது. 60 விழுக்காடு உணவு கொடுத்துட்டு இருந்த காவிரி படுகை இப்போ 35 விழுக்காடு தான் கொடுக்குது. பல்வேறு காரணங்களால் காவிரி நீர் இல்லை, ஓஎன்டிசி இந்த மாதிரி எண்ணெய் எரிவாயு இருக்குது, அது கெமிக்கல்லாம் தண்ணியெலாம் வயலில் ஊற்றுறது, பொட்டல் கடா போகுது, விளைநிலங்கள்லாம் இதுக்கு பிளாட் ஆக்குறாங்க. பல்வேறு விஷயத்தால் நமக்கு இதாகுது. நாங்கள் ஒட்டுமொத்த காவிரி படுகையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ள வரணும்னு சொல்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் ஹைட்ரோ கார்பன் தடை மண்டலம்னு அரசு அறிவிக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு. ஆழமற்ற கடல், ஆழமான கடல் எதுலேயுமே ஓஎன்டிசி மற்ற எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள், வேதாந்தா போன்ற எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் அங்கே எண்ணெய் எடுக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவங்களோட அறிக்கையை வெளியிடணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். படுகையில் மட்டும் போராட்டம் இல்லாமல் மீனவர்களோட போராட்டத்தையும் நாங்கள் எங்களோட இணைச்சி எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சி செயல்படணும்னு நினைக்கிறோம். அது தொடர்பாக இப்போ முந்தா நாள் கூட கன்னியாகுமரி, ராமநாதபுரத்தில் அறிவித்தாங்க. நாங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அதை போய் ராமநாதபுரத்துலேயும் ஒரு 4 தடவை போய் மக்களெல்லாம் சந்தித்து சொல்லி வச்சுருக்குறோம். இதை போல் ஒரு திட்டம் வருது, முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு. கன்னியாகுமரியிலையும் போய் மக்களை போய் சந்தித்து மீனவ மக்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்குறோம். இப்போ திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. போன வாரம் மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கட்டாயம். நாங்கள் தமிழ்நாடு அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் மக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் நிறைய நடைப்பயணங்கள் நடத்த இருக்கிறோம். மாநாடுகள் போட இருக்கிறோம். எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் எங்கே வந்தாலும் விரட்டி அடிக்கிறதுல நாங்கள் எப்போதுமே தயங்க மாட்டோம். அதனால் எங்கள் காவிரி படுகையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நாங்கள் சொல்கிறது இதுதான். ஜாதி கடந்து, மதம் கடந்து, கட்சி கடந்து எல்லாரும் ஒன்றா நின்று நம்ம காவிரி படுகையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் எப்போதும். ஏன்னா இந்த அழகான மண்ணை நம்ம முன்னோர்களிடமிருந்து நம்ம ஸ்வீகாரம் பெறலை. அவங்க நமக்கு எதிர்கால தலைமுறையிட்டேருந்து நம்ம கடனாகத்தான் பெற்றிருக்கிறோம். அந்த பூ உலகை, அந்த பூமியை நல்லபடியாக எதிர்கால தலைமுறைக்கு விட்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அதில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றியும் அடைவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.